டெல்லி ஜந்தர் மந்தர்ல நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் கல்வித்துறையில சீர்திருத்தங்கள் தேவை அப்படிங்கிறத கண்டித்து இளைஞர்கள் டெல்லியில மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. இதுக்கு மிகப்பெரிய அளவுல இளைஞர்கள் ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. அரசியல் பின்புலம் இல்லாத பலருமே இந்த போராட்டத்துல தாங்களாகவே முன்வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாணவர்கள் போராட்டம் நாடு முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கு. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், வினாத்தாள் கசிவு தொடர்பா முழுமையான விசாரணை நடத்தணும், தேர்வு முறையில சீர்திருத்தங்களை கொண்டு வரணும்னு முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பல்வேறு அமைப்பினர்னு பலரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இல்லத்தை நோக்கி பேரணியா சென்று போராட்டத்தின் அப்போ போலீசார் நடத்தின தடியடி நடவடிக்கை கண்டனம் தெரிவித்தோம். நீட் வினாத்தாள் லீக் உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளுக்கு தார்மீக பொறுப்பு ஏற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. இந்திய கல்வி முறை ஏன் சீர்குலையுது? ஏன் தொடர்ந்து வினாத்தாள் லீக் ஆகுது? ஏன் கல்வி காஸ்ட்லியா மாறுது? குழந்தைகளை படிக்க வைக்க குடும்பங்கள் ஏன் சிரமப்படணும்? இந்த கேள்விகளை முன்னிறுத்தி இளைஞர்கள் போராட்டத்துல தப்பு எதுவுமே இல்லையே. இன்னைக்கு நாடு முழுவதுமே ஒருமித்த குரலா இந்த விஷயங்கள் தான் ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லைன்னா இந்த ஜகத்தை அழிச்சிடுவோங்கிறது பழமொழி. அதுவே இன்னைக்கு காலகட்டத்துல தனி ஒரு மாணவனுக்கு கல்வி மறுக்கப்படும் போது இந்த ஜகத்தையே எதிர்ப்பதுல தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாவும் இருக்கு. கல்வி அப்படிங்கிறது அடிப்படையான பொருள். அது அனைவருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய முக்கியமான நோக்கமாகவும் இருக்கு.